Time 2:26 a.m. Day 39. நான் சொன்னேன்ல பர்த்டே விஷ் பண்ணேன்னு. எனக்கு அதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு ஹக் ஸ்மைலியோட அந்த அழுதுட்டு சோகமாக இருந்துட்டு ஹக் ஸ்மைலி கொடுக்குற மாதிரி. நான் என்ன நினச்சேன், சீனை போடுவான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் சீனெலாம் போடல, நான் தான் அதுக்கு சீனை போட்டேன். ஆக்சுவலி பெரிய ஒரு மெசேஜை டைப் பண்ணி அனுப்புனேன். அதாவது இதெல்லாமோ சொல்லி அனுப்புனேன், இப்போ ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் நினச்சேன், நம்ம எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்? நம்மளை வேணும்னா நம்ம லைஃப்பில் அவங்க லைஃப்பில் நம்ம வேணும்னா அவங்க அதுக்கு எஃபர்ட் போடுவாங்க. அதுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி தான் புரிய வைக்கணும்னு இல்லை. டிலீட் பண்ணிட்டேன் அப்புறம் அந்த மெசேஜை. ஹாப்பி பர்த்டேலாம் பெருசாக அனுப்பியிருந்தேன், அதெல்லாம் டிலீட் பண்ணிட்டேன், தேவையே இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறமா ஹேர்ஸ் சீரீஸ் பார்த்துட்டு தான் இருந்தேன். அதை பார்த்து தான் படுத்தேன். பெட்ரூமில் ப்ரொஜெக்டரில் பார்த்தேன் கொஞ்ச நேரம். கை ரொம்ப வலிச்சிருந்தது. அப்புறம் எப்படியோ நல்லா ரோலெலாம் தடவி எப்படியோ தூங்கிட்டேன். ஹால்லேயும் படுத்தேன் கொஞ்ச நேரம். பாயெல்லாம் விரிச்சிட்டு அங்கேயும் படுத்து பார்த்தேன். அப்புறம் பெட்ரூம் வந்து படுத்தப்போ தான் சரியாக தூங்க முடிஞ்சது. வெளியே நல்லா கொசு இருந்துச்சு. தூங்கி எந்திரிச்சேன். கொஞ்சம் வேர்த்தது, ஏசி போட மறந்துட்டேன். அப்போ எந்திரிச்சிட்டு மறுபடியும் ஏசி போட்டு தூங்கிட்டேன். கொஞ்சம் கை வலி சரியாயிடுச்சு தான், பட் அந்த தூக்கம் சரியாக எனக்கு வரலை. சரியாக தூங்கின மாதிரி ஃபீலிங் இல்லை, ஏன்னா இடையில எந்திரிச்சதுனால. அதுக்கப்புறம் வெளியே ஹாலில் போய் பார்த்தா மூனியோட சத்தம். ஏன்னா ஷேடோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மூனி வந்ததே இல்லை. ஷேடோ டெலிவர் பண்ணதுக்கப்புறம் மூனி வந்ததே இல்லை. இன்றைக்கி நேற்று என்னடானா மூனி வரான், கத்துறான், பின்னாடி ஷேடோ வர. அவங்க 2 பேரும் சண்டை போடல, ஜோசியர் சைடில் இருக்காங்க. எனக்கு செம்ம ஷாக்கு. அப்புறம் பார்த்தா ஷேடோ வந்து என்னெல்லாமோ வித்தை காட்டுறான். அப்போவே நான் சாட்ஜிபிட்டியில் போட்டு பார்த்தேன். எனக்கு டவுட் இருந்துச்சு, செடியூஸ் பண்ணுறா ஷேடோன்னு. பட் நம்ம அஸ்யூம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தா ஷேடோ மேடம் வந்து செடியூஸ் பண்ணுறாங்க நம்ம மூனி. ஆக்சுவலி நான் நினச்ச மாதிரி இந்த சோழிங்கநல்லூர் இந்த கோவில் சைடில் இருக்கிற வில்லன் ஆக வேண்டிய ஆள், தாதா ஆக வேண்டிய ஆள், பூனை தாதா. பட் சார் பயங்கர பயந்தாங்கோலி. ஆக்சுவலி பீட்டாவை போடுறது நான் பார்த்துருக்கேன், மேக் பண்ணுறது. பட்டு தெரியல, ஷேடோ போடுவாளாம், அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் போடுதுன்னு எனக்கு தெரியல. மூனி அதுக்கு பயங்கர ஆள் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். பட் ஷேடோ விட்டு கொடுக்கல, என்னென்னமோ ட்ரை பண்ணுறா ஷேடோ. சாட்ஜிபிட்டி பார்த்தப்போ டெலிவர் ஆனதுக்கப்புறம் மதர் கேட்ஸுக்கு ஹீட் ஆகுமா, ஸோ அவங்க ரொம்ப அட்வான்ஸ்டாக இருப்பாங்களாம். எனக்கு சந்தோஷம்தான். மூனி, ஷேடோ, ஜோசி எல்லாம் வீட்டிலே இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சண்டையே போடாமல் இங்கேயே இருக்கட்டும். ஜோசி ரொம்ப பாசம் காட்டினா, என் கூடவே படுத்தா. எப்போவுமே நான் நோட் பண்ணியிருக்கேன், நான் தலை வாரும்போது, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது, நான் படுக்கும்போது எப்படி என்னை பார்த்துட்டே இருப்பாள். ஏதோ ரசித்து பார்க்குற மாதிரி ஐ கான்டாக்ட் வைப்பா. இன்றைக்கும் அது பண்ணான். நேற்று அது பண்ணான். நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன்.
ஜோசி பிளாக். அப்புறம் என்ன பண்ணேன், சமைச்சேன், தோசை தான் சாப்பிட்டேன், பச்சை மிளகாய் சட்னி பண்ணேன். ஆக்சுவலி காலையிலே நான் காக்காவுக்கு சோறு வைக்க வச்சேன். அண்டு எந்திரிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் அரிசி கொஞ்சம் கோதுமை ரெண்டும் வச்சேன் மாடியில். புறாலாம் வந்திருந்தது. மேபி அவங்கெல்லாம் சாப்பிட்ருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம், அவங்க சாப்பிட்ட வயிறு நிறைய சாப்பிட்டா ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சீக்கிரமாக குளிச்சுட்டு ரெடியானேன். மஜந்தா கலர் டாப்பு, சைடு ரொம்ப ஸ்லிட் ஓப்பனாக இருக்கும் 2 சைடும், அண்டு ப்ளூ ஜீன்ஸ். என்னமோ தெரியல, நேற்று கொஞ்சம் பொண்ணு மாதிரி போகணுன்னு தோணியிருந்தது. வைன் கலர் டாப், அது மஜந்தா இல்லை, வைன் கலர் லிப்ஸ்டிக் தான் போட்டேன். வைனோ மஜந்தா எனக்கு கரெக்டாக தெரியல. என்ன கொர்த்தி நான் கொண்டை போட்டுட்டு ஸ்டிக்கும் வச்சுருந்தேன். நிறைய பேர் கொர்த்தி மாதிரி இருக்கேன் அப்படின்லாம் சொன்னாங்க. சரு இந்த லிப்ஸ்டிக்கு தான் உனக்கு அழகு, இந்த மாதிரி லிப்ஸ்டிக் போடு, இன்னும் இன்றைக்கி வேறு மாதிரி இருக்கு, இந்த மாதிரி பொண்ணு மாதிரி இருக்குது, வேறு மாதிரி இருக்குது, பார்த்துட்டே இருக்கலாம், அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருந்தான். எனக்கும் தோணுச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, பட் நல்லா இருந்துச்சு. கேபில் தான் போனேன் ஆஃபீஸ்க்கு. என்ன பண்ணேன், நிறைய வேலை. ஐயோ 3 ஃப்ளோ சார்ட்டில் 3 ஸ்விம்லைன் டயக்ராம். ஃபஸ்ட்டு போனதுமே நான் எக்ஸ்டென்ஷன் தான் க்ரியேட் பண்ணேன். ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி இருந்ததை எக்ஸ்டென்ஷனாக க்ரோம் அண்ட் எட்ஜுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்டென்ஷனாக கன்வெர்ட் பண்ணி அதெல்லாம் மெயில் அனுப்பிட்டேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணேன், உட்காந்து 3 ஸ்விம்லைன் டயக்ராம் பண்ணேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் நான் சந்து பிளேஸில் தான் இருந்தேன். நான் சந்து எனக்கு மானிட்டர் தேவைப்பட்டுச்சு. பட் ஸ்டில் அங்கே சந்தோட மானிட்டர் கொஞ்சம் கொடுத்தாங்க. அப்புறம் 6:30க்கு மேலே பிரேக்கெல்லாம் போனதுக்கப்புறம் அங்கே சரவணன் பிளேஸுக்கு பேக் சைடில் போனோம். அந்த கார்னரில் யாருமே இல்லை, ஆகாஷ் வேறு இல்லையா, ஜாலியாக இருந்துச்சு. யாரும் நாங்கள் அங்கே இருக்கிறதே தெரியாது, அப்படி இருந்துச்சு. ஆக்சுவலி ஈவினிங் பிரேக் போகும்போது நான் வெனஸ்டே போகலையா, அந்த அக்கா கேட்டிருக்காங்க, பாப்பா எங்கன்னு. என்னை பாப்பான்னு கூப்பிட்டாங்க. பார்க்க பாப்பா மாதிரி இல்லைனாலும் எனக்கே ஒரு லைக் நமக்கே தோணும்ல, நம்ம இப்போது குழந்த தானே, அது மற்றவங்களும் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் வேறு என்ன பண்ணேன், சருவோட இந்த பேக் சீட்டு ப்ளேஸில் உட்காந்து சிரிச்சுட்டே இருக்கும். என்னென்னமோ சொல்லி சிரிக்கிறோம். இதுக்கிடையில் ஒரு பண்ண நடந்துச்சு. அதாவது பாயிண்டட் ஃபிங்கர் இருக்குல்ல, சரவண ஒரு ரிடில் கேட்டான். அதாவது பாயிண்ட் ஃபிங்கரில் பாதி தூரத்தில் இருந்துச்சா ஒன்று, கொஞ்ச நேரம் கழிஞ்சதும் ஹோல் ஃபிங்கர் அளவுக்கு நீளமாகிடுச்சா. அதுக்கப்புறம் மறுபடியும் பாயிண்ட் ஃபிங்கரோட பாதி வரைக்கும் ஆச்சு. அது என்னது அப்படின்னு எல்லாம் சொல்லி கேட்டிருந்தது. சிரிச்சுட்டே இருந்தோம். செம்மையாக சிரிக்க வச்சான். ஐயோ சான்ஸே இல்லை. அப்புறம் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், சாட்டர்டே எதுவும் பிளான் வச்சுக்காத, என் கூட டேட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தேன். டேட் என்ன தெரியுமா, டி நகரில் ஜாக்கெட் தைக்க போகணும். ஆக்சுவலி இந்த வருஷத்தில் நான் சொன்னது அவ்வளோ நல்லா இல்லை, ஆனால் அவன் சொல்லும்போது செம்ம சிரிப்பாக இருந்துச்சு. சிவான்னு ஒரு பையன் இருக்கான், அவனை நாங்கள் எங்கள் பிளேஸுக்கு கூப்பிட்டு, சரவணன் உட்காந்த பிளேஸுக்கு கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தோம். ஊர் கதை அவ்வளோ கதையெல்லாம் சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ தான் சிவா கிட்டே சொன்னோம், நாளைக்கு நாங்கள் டேட் போகிறோம் அப்படின்னு. அப்படியா ப்ரோ, சூப்பர் ப்ரோ அப்படின்னு சரவணனை பார்த்து சொன்னான். அப்போ சரவணன் சொன்னான், ப்ரோ அது டேட்டெல்லாம் இல்லை ப்ரோ, டீ நகரில் ஜாக்கெட் தைக்க போகிறோம் அப்படின்ட்டான்.
ஆக்சுவலி எனக்கு பொங்கல் டைமில் ரோபி 2 saree எடுத்து கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு சாரீக்கு தான் ஜாக்கெட் தைச்சிருக்கேன், இன்னொரு சாரீக்கு தைக்கலை. அது தைக்கணும். அப்புறம் சல்வார் இன்னும் எனக்கு அனார்கலி வந்து 2-3 கலர் இல்லை. டீல் கலரில் ஒன்று வேணும், ஸ்கை ப்ளூ கலரில் ஒன்று வேணும். ஸோ இதெல்லாம் டிநகரில் தான் பண்ண முடியும். டிநகரில் தான் சீக்கிரமாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் டைம் கிடைச்சா அண்ணா நகர் இல்லை, கலைஞர் செனட்டரியன் பார்க் அங்கேயும் போனோம். மேபி மத்தியானம் இதை முடிச்சுட்டு நாங்கள் பாரு வீட்டுக்கு வந்துட்டு நானும் பாரு சாரும் 3 பேரும் கார் எடுத்துகிட்டு கலைஞர் அந்த பார்க்கு போகலான்னு இருக்கோம். பாரதி அக்கா எப்படி டைம் இருக்குமோ எல்லாம் தெரியல. வீட்டில் கெஸ்ட் இருந்தால் மேபி குழந்தைங்கள்லாம் இருந்தால் மேபி நடக்க வாய்ப்பு இல்லை. பட் ஸ்டில் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். நாளைக்கு சான்சஸ் இருக்குது. அண்டு முடிஞ்சால் நைட்டு பபிதா பார்க்க வரேனாங்க. அவங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெஞ்ச் வில்லேஜ் வரேனாங்க. அப்படி இருந்தால் இன்னும் சூப்பர். பபிதாலாம் சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க. என்ன ரோபியை கொஞ்சம் மிஸ் பண்ணுவேன், பட் இட்ஸ் ஓகே. அப்படின்னு இருந்துச்சு. மொத்தத்தில் இன்றைக்கி ஃபன்னு, நேற்று ஃபன்னு. சரவணா ப்ளேஸ்லேயே இருந்துட்டு நாங்கள் சிரிச்சிட்டே இருந்தோமா. நிறைய பேர் வந்து கலாய்ச்சாங்க, இல்லை ப்ளேஸ் மாற்றிட்டிங்களா அப்படி இப்படிலாம் சொல்லிவிட்டு. அப்புறம் நான் அஜய்க்கு பிங் பண்ணியிருந்தேன், என்ன ஆச்சு ப்ராஜெக்ட்டு அப்படின்னு. அவர் வந்து நீங்கள் எப்போவுமே டீம்ஸில் மெசேஜ் அனுப்ப மாட்டீங்களே, எப்போ நேரில் வந்து டீச்சர் மாதிரி தானே கேள்வி கேட்பீங்க, எங்கே இருக்கீங்க அப்படின்லாம் கேட்டான். கண்டுபிடி என்ன அப்படின்னு. அப்புறம் என்னை கண்டுபிடிச்சிட்டா. நான் அப்புறம் அவன் ப்ளேஸுக்கு போனேன். நாங்கள் உட்காந்து பேசினோம், ப்ராஜெக்ட் பற்றி கொஞ்சம் நேரம் பேசினோம். அப்புறம் என் லைஃப்பில் பற்றி நடந்ததை கொஞ்சம் பேசினோம். லைக் அமேசானில் இருக்கும்போது டீம் ஹேண்டில் பண்ணியிருந்தேன். பெங்களூர் 40 பேர், சூப்பராக இருந்துச்சு. அவங்கள பார்க்க நான் வந்து இங்கே போவேன், பெங்களூர் போயிருந்தேன். அங்கே ஃபன்னாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஒரு டீம் ஹேண்டில் பண்ணுற மாதிரியே இருக்காது. எல்லாம் லைக் ஒர்க்கும் பார்ப்போம், ஃபன்னும் பண்ணுவோம், அப்படி இருந்தோம். அதை பற்றிலாம் பேசினோம். அப்புறம் நான் யூடியூப்பில் சேனல் வச்சதை பற்றி பேசினோம். அப்புறம் ஃபோட்டோ நாங்கள் ஒரு எவ்வளோ ஃபோட்டோ எடுத்தோம், கிட்டத்தட்ட 8 ஃபோட்டோ எடுத்தோம். ஏதோ சொன்னானே அதுக்கு ஃபோட்டோ பூத்தா அந்த மாதிரி ஏதோ ஆப்ஷன் இருக்கான், அதை வச்சு ஃபோட்டோ எடுத்தோம். யூடியூப்பில் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தான். அப்போ என்னமோ எனக்கு போடுங்க அப்படின்னு தான் அப்படி சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலி ஈவினிங்கே அஜய் சொல்லியிருந்தான், திடீர்னு என் ப்ளேஸ்க்கு வந்துட்டு, ஃபாசி நீங்கள் எப்போவும் இப்படி இருக்க மாட்டீங்களே, இன்றைக்கி இப்படி வந்தீங்க, இப்படி வராதீங்க, எப்போ இருக்கிற மாதிரி வாங்க, திடீர்னு சேஞ்ச் பண்ண அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்ட்டான். ஆனால் அதே பாசிட்டிவாக சொன்னாலும் நெகட்டிவாக சொன்னாலும் தெரியல. பட் நான் வந்து எல்லா அட்டையரும் ட்ரை பண்ணுற ஒரு பர்சன். ஸோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு அப்படி தான் ஆக்சரிஸ் அண்ட் லிப்ஸ்டிக் போட முடியும். அதுக்கப்புறம் திருன்னு ஒரு பையன், அவர் வந்து பாஸ்கெட் பால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்கிட்ட இருக்குது. எப்போ தான் விளையாடுவேன். 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நல்லா விளையாட்டுருந்தேன். அதுக்கப்புறம் ஒழுங்காக விளையாடல. ஸோ பாஸ்கெட் பால் ஆட என்னை கூப்பிட்ருந்தான். நான் சொன்னேன், சூரியனூர் வாங்க நம்ம போய் ஆடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அப்புறம் வேறு என்ன, இல்லைக்காவை என்னை குறத்தி மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் உள்ள ஹவுஸ் கீப்பிங்கில் சித்ரா அக்கா வந்து நான் இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணேன், இங்கே தான் பிடிக்கிறேனோ இப்படிலாம் ரொம்ப புகழ்ந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வேறு என்ன பண்ணேன், சந்து வரமாட்டேன், வீட்டில் கெஸ்ட்டு வரும்னாங்க. சாட்டர்டே ஃபன் பண்ணேன். பட் எனிவே சருவை கூட்டிகிட்டு ஃபன் பண்ணோம். எனிவே சரு கூட்டிகிட்டு போனாலே சிரிச்சிட்டு தான் இருப்போம் ஹோல் டே. என்ன ஏதாவது கலாய்ச்சிட்ருப்பேன், நான் அவனை ஏதாவது கலாய்ச்சிட்ருப்பேன். ஹோப்ஃபுல்லி பிளானை எதுவும் சொதப்பாமல் சூப்பராக நடக்கணும்.
ஆக்சுவலி போன உடனே என்ன டிவிக்கு ஓட்டு போடல, என்ன வந்துட்டீங்க ஃப்ளவர் அப்படின்னு தான் சொன்னேன். ஏன்னா நான் ஃப்ரைடே ஆஃபீஸ் போவேன்னு நான் சொல்லவே இல்லை. நான் லீவுன்னு தான் சொல்லியிருந்தேன். பட் லாஸ்ட் மினிட்ல எனக்கு லீவ் போடணும்னு தோணலை, ஆஃபீஸ் போகணுன்னு தான் தோணுச்சு. அதனால தான் நான் போனேன். டிவிக்கு ஓட்டு என்னால் ஓட்டே பண்ண முடியலன்னு ஒரே கலாய் என்ன நீ ஷோலிங்களோட கவுன்சிலாக அப்படி இப்படின்லாம் சீனை போட்டிங்க, இப்போ என்ன ஆச்சு அப்படி இப்படிலாம் சொன்னான். டைம் இருக்குது, ஷோலிங்களோட கவுன்சிலர் ஆகணும் ஒரு நாள். எஸ்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணல, என் தப்பு தான். இனிமேல் அப்படி நடக்காது. இனிமேல் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் ரோலில் எலக்ட்ரல் ரோலில் ரெஜிஸ்டர் பண்ணிடுவேன் கன்ஃபார்மாக. இந்த எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுல, எப்போ அவங்க போர்ட்டல் ஓப்பன் பண்ணாலும் சீக்கிரம் பண்ணிடணும். அப்புறம் ஆலன் வந்து கலாய்ச்சிட்டு இருந்தான். ஆலன் ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கலாய்ச்சான். ஆக்சுவலி கொண்டை போட்டிருந்தேன், கொண்டையில் இருக்கிற குச்சியை கழட்டிட்டு என்னை கொண்டை விழவே இல்லையா, லைக் சாஃப்ட் அண்ட் சில்கி ஹேராக இருந்தால் விழுந்துருக்கணும்ல அப்படி சொன்னான். நான் சொன்னேன், நான் கண்டிஷனர் எதுவும் மாஸ்க் எதுவுமே போடலை, ஷாம்பு போட்டு அப்படியே வந்தேன், அதனால தான் இருக்கும். அப்புறம் அவன் ஹேரை காமிச்சான். அவன் ஹேரான ஆக்சுவலி சாஃப்டாக தான் இருந்துச்சு. கண்டிஷ்னர் சீரம் எல்லாம் போட்டு பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்கான். அப்புறம் ஹரி கிட்டே போயிட்டு நான் கேட்டேன், என்ன ஹரி ப்ராஜெக்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் கொடுத்தா தான் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு. அப்புறம் அவர் அனுப்புகிறேன்னாரு. அப்புறம் கைசன் அவரை சப்மிட் பண்ண சொன்னேன். அவர் இல்லை அதெல்லாம் பண்ண முடியாதுன்ட்டார். இப்போ நான் சொன்னேன், நான் கைசன் டீமில் தான் இருக்கேன், அதுக்குன்னு எல்லாமே நான் பண்ண முடியாது, நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் சப்மிட் பண்ணலைன்னா நான் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. அப்புறம் அவ்வளோ தைரியமா அப்படின்னாரு. அப்போ ஆமாம், ஆக்சுவலி கான்ட்ராக்டர் கேர் டீமுக்கு ஒரு டேஷ்போர்ட் க்ரியேஷனுக்கு 3 மாதம் ஆச்சு. அவங்க இன்னும் அதை வேலை செஞ்சிட்ருக்காங்க. நான் 3 நாளில் நான் ஆக்சுவலி 3 ஹவர்ஸில் டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்தேன் ஹரி டீமுக்கு. அப்போ நீங்கள் என்ன அப்படி சொன்னதுக்கு அவர் எனக்கு ஷேக் ஹேண்ட் கொடுத்தாரு. ஆமாம், அது கரெக்டு தான் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் கலாய்க்கிறீங்களா, நீங்கள் சீரியஸாக சொல்கிறீங்கன்னா புரியல, ஏன்னா எல்லாம் ஒரே டோனில் தான் இருக்குது அப்படின்னு. அப்புறம் அவர் வினேஷ்கிட்ட ஆலன்கிட்ட எல்லாம் கேட்டாங்க, டேஷ்போர்டு பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கா, உங்களுக்கு ஆப்பு தான் பட் ஸ்டில் ஒர்க் ஆகுதில்ல, பக்காவாக ஒர்க் ஆகுதில்ல அப்படிலாம் சொன்னார். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி ஸ்கோர் கார்டும் பண்ணி கொடுத்தா நல்ல பேர் வாங்கணும். ப்ரொமோஷன்லாம் கிடைக்காது தெரியும், இருந்தாலும் அட்லீஸ்ட் நமக்கு ஒரு நிம்மதி இருக்கும்ல. நம்மக்கிட்ட கஸ்டமர் கேட்டால் எல்லா ரெக்குவயர்மெண்ட்ஸும் மீட் பண்ணி நம்ம ஒரு வேலையை பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு. இன்றைக்கி நேற்று நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சரும் சொல்லிகிட்டே இருந்தோம், ஃப்ளவர் இன்னைக்கு அநியாயத்துக்கு எல்லோரும் பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க, ஃப்ளவர்னால் ஃப்ளவர் தான் அப்படின்னு சொன்னான். ஆக்சுவலி அது சந்தோஷமாக தான் இருந்து. வேறு என்ன, கேரம் ஆடினோம். எப்போவோ 4 கேம் ஆடினதில் 3 கேம் ஆடினதில் ஒரே 2 காயின் போட்டேன் மொத்தத்தில். பாரு ஆனால் சூப்பராக ஆடுறாங்க. எனக்கு அவங்க தான் வின் பண்ணாங்க. பாரு சரு ஒரு டீமு, நானும் சந்து ஒரு டீமு. 3 கேம்லேயும் லாஸ்ட்டு 2 காயினு சூப்பராக போட்டாங்க. அப்படியே சென்டர் கட்டெல்லாம் போடுறாங்க பாரு, செம்ம இம்ப்ரூவ்மெண்ட். ஸ்டார்டிங்கில் இப்படி பண்ண மாட்டாங்க, சூப்பராக இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க. சரு ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கான், நாளைக்கு அவனை பற்றி நான் எதுவுமே சொல்லக்கூடாதான், யூடியூப்பில் அவனை பற்றி மென்ஷனே பண்ணக்கூடாதான், ஃபோட்டோ போடக்கூடாது, பேர் சொல்லாமா இல்லை ஃபோட்டோ போடக்கூடாதான், அதுக்காகவே நான் ஃபோட்டோ போடுவேன்னு நான் சொல்லியிருக்கேன். நாளைக்கு மத்தியானம் நான் எழுந்திரிச்சு வண்டி எடுத்து நந்தனம் வரைக்கும் போய் அவனை பிக் பண்ணி என்ன ஆக போகுதோ அந்த வெயிலில் ஒரு ஐடியாவும் இல்லை. அதுதான். ஆக்சுவலி
வேற ஒன்று சொல்ல மறந்துட்டேன். எப்போ நடந்துச்சு இது? தேர்ஸ்டே வந்து தூங்கி எந்திரிச்சோடனே எனக்கு ஒரு 7 மிஸ் கால். பார்த்தா பிளிங்கிட்டு. அதில் மேடம் ரோபிகா வந்து எனக்கு கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது ஒரு க்ரீட்டிங் கார்டு, அப்புறம் பவுண்டி சாக்லேட்டு, அதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் பண்ண லெட்ரு. என்னவா அன்றைக்கி லவ்வர்ஸ் டேயா, ஹாப்பி லவ்வர்ஸ் டே ஃப்ளவரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சான். எனக்கு செம்ம கோவம் வந்துச்சு. ஏன்னா நான் தூங்கிட்டுருக்கேன். பாவம் பிளிங்கிட்காரன் 7 தடவை ஃபோன் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியவே தெரியாது. அட்லீஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணி நான் சர்ப்ரைஸ் பண்ணட்டும், ஓகே. அட்லீஸ்ட் நான் முழிச்சிட்டு இருக்கேனா அதாவது கேட்கலாம்ல. பாவம் அந்த மனுஷன், எனக்கு கஷ்டமாயிடுச்சு. அவளை திட்டி தான் விட்டேன். அவளுக்கு அது புரியவே இல்லை நான் ஏன் அப்படி சொன்னேன்னு. அதுக்கப்புறம் லேட்டராக எனக்கு அன்றைக்கி லீவுன்னு தெரிஞ்ச உடனே வந்து ஐயோ தெரிஞ்சிருந்தா அப்புறமா பண்ணியிருப்பேன். ஏன்னா பே பண்ணதுக்கு அப்போ தான் காலையில் தான் வீட்டில் எல்லோரும் இருந்தாங்களாம். அது ஒன்று நடந்துச்சு. வேறு என்ன நடந்துச்சு? என்னென்னமோ நடந்துச்சு, ஆனால் பாதி தான் ஞாபகம் இருக்குது. இனிமேலாம் நோட் பண்ணி வைக்கணும். அவ்வளோதான். நைட்டு வீட்டுக்கு வந்தேன், ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு. அப்போது ஷேடோ, மோனி, ஜோசி இவங்க 3 பேரும் வீட்டிலே தான் இருந்தாங்க. நான் வந்த உடனே அவங்களும் வந்துட்டாங்க. சண்டை எதுவும் போடலை. அவங்க இப்படி சண்டை போடாமல் ஜாலியாக இருந்தால் எனக்கும் நிம்மதியாக இருக்கும். அவ்வளோதான். டே டன்.